எனவே ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ளான அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை, அதாவது அந்த ஆராதனை ஒழுங்குகளை ஏற்படுத்தும்படியாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தரே நேரடியாக என்ன செய்கிறார், ஏற்படுத்துகிறார். ராமன் சொல்லுவோமா, கர்த்தரே நேரடியாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்துகிறார். அது யார்கிட்ட சொல்கிறார் பார்த்தீங்கன்னா மோசே கிட்ட சொல்கிறாரு. மோசே கிட்ட சொல்லும்போது மோசே அதை அந்த திட்டத்தை வாங்கி அங்கே பெசலியல் என்றதான ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபருக்கு அந்த திட்டத்தை கொடுத்து அவர் கண்ட்ரோலில் இந்த ஆசரிப்பு கூடார பணிகள் நடந்தது. எனவே இது மிக முக்கியமாக இஸ்ராயல் மக்களுக்கு இருந்தது. அன்று தேவன் நேரடியாக மக்களோடு பேசுவதற்கான ஒரு இடம் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். அதுக்கு முன்னாடி வரையும் தீர்க்கதரிசிகளை வைத்து ஆண்டவர் பேசிட்டு இருந்தால், ஏதோ ஒரு நபர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நபர் ஆபிரகாமை வைத்து, ஈசாக்கை வைத்து, யாக்கோப்பை வைத்து, இப்படி ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நபர்கள் வைத்து பேசிட்டு இருந்தார். ஆனால் இப்போது நேரடியாக உடன்படிக்கையை கொடுப்பதற்காக அந்த ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்று தேவை. மக்கள் கர்த்தருக்காக பலி செலுத்த வேண்டி ஒரு இடம் தேவை. எனவே அதற்காகத்தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் என்றதை ஆண்டவர் அங்கே ஒரு முன்மாதிரி வைத்தார். அதே சமயத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் சாயல், அதாவது பரலோகத்தில் இருந்த அந்த சாயல், எனவே பூலோகத்தின் நிழலாக இருந்தது என்று நம்ம எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறது உண்டு. எனவே மோசேக்கு ஆண்டவர் அங்கே பரலோகத்தின் சாயலின்படியும் அங்கே செய்வதற்காக மோசேக்கு அவர் எச்சரிக்கிறார் என்று முதல் நம் 5 வசனத்தை அடிப்படையாக வைத்து அங்கே நாம் பார்க்கிறது உண்டு. எனவே இங்கே வாசிக்கும்போது யாத்திராகம் 25ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நான் உங்களுக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரின்படியும் அதை செய்வீர்களாக. எனவே கர்த்தராகிய ஆண்டவர் அந்த யெகோவா தேவன் எதையெல்லாம் சீனாய் மலையில் மோசேக்கு காண்பித்தாரோ அதன் பிரகாரமாக செய்ய வேண்டும் என்று மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். எனவே நம்ம பார்க்கும்போது நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க ஸ்க்ரீனை. ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய ஆலயம், அங்கே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஆசரிப்பு கூடாரம் இப்படி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ட்ராக்கில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா என்னது, பிரகாரம். எனவே இங்கே யார் இருப்பாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். எனவே இரண்டாவதாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸ்க்ரீனில், இங்கே யாருன்னா பரிசுத்த ஸ்தலம். இங்கே ஆசாரியர் இருக்கக்கூடியதான அந்த பிளேஸ், இது பரிசுத்த ஸ்தலமாக இருந்தது. மூன்றாவதாக என்ன இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு, பரிசுத்த ஸ்தலம் உண்டு, அப்புறம் பிரகாரம் உண்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த ஸ்டேஜுக்குள்ளே இருக்கிற இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பரிசுத்த ஸ்தலம். வெளில இருக்கிறது பிரகாரம். எனவே அங்கே யார் வருவாங்க, லேவியர்கள் வரக்கூடிய இடம். லேவியர்களுடைய வேலை எங்கே இருக்குன்னா பிரகாரத்தில் இருக்கும். இங்கே பரிசுத்த ஸ்தலத்துடைய வேலைன்னா ஆசாரியர்கள் வேலை இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலம் என்று வந்துட்டா அது யாருடைய வேலை, பிரதான ஆசரிப்பு வேலையாய் இருந்தபடினாலே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசரிப்பு கூடாரம் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கும் தேவன் நேரடியாக மக்களோடு பேசுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. சாலமோன் குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவர் காரிருளில் வாசம் செய்த கர்த்தர் என்று வாசிக்கிறோம். காரிருள் எங்கிருந்தது, இங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி பாருங்க, நாங்கள் மவுஸுங்க காட்டுறேன். இங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வார்த்தை இருந்தது, இந்த கற்பலகை இருந்தது. அந்த வார்த்தை தான் யெகோவா தேவன். அந்த வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் யெஷுவாவாக, அதாவது மாம்சமாக இந்த பூமிக்கு வந்தார். அப்போ அந்த வார்த்தை யெகோவா தேவன். அப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறார், அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற வார்த்தை. அப்போ இருளில் வாசம் செய்த கர்த்தர் என்று நாம் சாலமோனுடைய குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிதான் அந்த ஆசரிப்புகளுடைய ஸ்ட்ரக்சர் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் பார்க்குறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதே சமயத்தில் பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அங்கே குத்துவிளக்கு இருந்ததை நம்ம பார்க்குறோம். குத்துவிளக்கு இருக்குது. அப்புறம் அந்த அப்பம் மேஜை இருக்கிறது உண்டு. அப்புறம் இந்த சாம்பிராணி, இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிராணி போடுவாங்க இல்லையா, தூபம் காட்டுதல், அதெல்லாம் அன்றைக்கி ஆசரிப்பு கூடத்தில் பயன்படுத்தினார்கள். வெளில பார்க்கும்போது பிரகாரம் அங்கே என்ன இருந்ததுன்னா பலிப்பீடம் இருந்தது. அங்கே தண்ணி தொட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பனை என்ன எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய ஆவி, மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது வார்த்தைகள் மனுஷனுடைய ஆவியை ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரெண்டாவதாக ஆத்துமா, அதாவது இந்த பரிசுத்த ஸ்தலத்தை ஆத்துமா ரீதியாக இருக்கிறது. மூன்றாவதாக பிரகாரம், இது சரீரம். எனவே சரீரத்திற்கு அடையாளமாக இந்த பிரகாரம் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் இங்கே பார்க்குறோம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற முக்கிய இடம் இருக்கிறது.
இந்த அடிப்படையில் தான் மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். எனவே அதன் அடிப்படையிலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. இது எந்த ஸ்கெட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் சாயல், பரலோகத்தில் இருக்கிறது ஒரிஜினல். எனவே பூமியில் நாம் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறோம். ஆமென். எனவே பரலோகத்தின் சாயலை ஆண்டவர் பூமியிலே என்ன செய்தார், வைத்தார் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே நீங்கள் பிக்சரில் பார்க்கும்போது நீங்கள் பார்க்க நான் மவுஸ் காட்டுறேன். இந்த பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரகாரம். இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, இது வந்து பரிசுத்த ஸ்தலம். இங்கே உள்ள உடன்படிக்கை பெட்டி தெரியுது பார்த்திங்கன்னா, இது மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கே பாருங்கள், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பலிபீடம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி. இங்கே பாருங்கள், தண்ணீர் தொட்டி பிரகாரத்தில் இருக்குது. இதுக்கு உள்ளே போகும்போது இங்கே பாருங்கள், நான் லெஃப்ட் சைடில் காட்டிகிட்டு இருக்கேன், குத்து விளக்கு இருக்கிறது உண்டு. இங்கே பாருங்கள் மேஜை, இந்த மேஜை இருக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் அதுக்கு இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா அந்த தூபம் காட்டுதல் உள்ள மகா பரிசுத்தலம். எனவே இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா உடன்படிக்கை பெட்டி. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டு ஒரு கோடும் பாரியும், இங்கே ஒரு சிலுவையும், ரைட் சைடில் ஒரு காரியம். இங்கே நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இது எதற்கு அடையாளமாக, இந்த ஆசரிப்பு கூடாரம் கிறிஸ்துவின் சிலுவை அடையாளப்படுத்துகிறது. ஆமென். எனவே கிறிஸ்துவின் சிலுவை என்ன செய்யுது, அடையாளப்படுத்து. இன்னும் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி வந்து ஒரு ஸ்க்ரீனில் போடுறோம் பாருங்கள். நீங்கள் பாருங்கள். எனவே இங்கே சிலுவை அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. புரிதுங்களா பேசுகிறது? எனவே கீழே இருக்கிறது இரண்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது பிரகாரம், இடையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம். மேலே அந்த உடன்படிக்கை பெட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமென். எனவே அந்த ஆசரிப்பு கூடாரம் சிலுவையோடு இணைந்து இருக்கிறது, இசைந்து இருக்கிறது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எதோடு இசைந்து இருக்க வேண்டும், சிலுவையோடு இசைந்து இருக்க வேண்டும். அப்படி இசைந்து இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கிறிஸ்துவாகிய தேவன் இருக்கிற அந்த ஸ்தானத்திற்கு நாம் போக முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நேற்று நம்ம பார்த்தோம், நாம் மறுரூபம் ஆகும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க இருக்கிறோம். இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படி அவரை தரிசிக்க இருக்கிறதாக வேதத்திலே வாசிக்கிறது உண்டு. கீழே பார்த்தீங்கன்னா பலிபீடம். எனவே இந்த பலிபீடம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சமூகத்தப்பம். இந்த சமூகத்தப்பம் என்பது 12 அப்பங்கள் இருக்கும். இந்த 12 அப்பங்கள் என்ன, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு அப்பம் கணக்கில் 12 அப்பம் இது மேலே இருக்கும். அந்த அப்பத்தை யார் புசிக்க வேண்டும்? ஆசாரியன் புசிக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்கிறது ஆசாரியர்களே அன்று வேறு யாரும் புசிக்க கூடாத அந்த அப்பத்தை சாலமோன் அவங்களோட இருந்தவங்க புசித்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்படி அந்த சமூகத்தப்பம், அந்த அப்பம் அது மேல் இருந்தது. அடுத்தபடியாக பார்க்கும்போது குத்து விளக்கு அங்கே இருந்தது. வெளிச்சம் அதாவது நைட் டைம் மட்டும் அந்த குத்து விளக்கு எரிய விடுவாங்க. காலையில் சாம்பல்லாம் அள்ளி அப்படி வெளியே போட்டுருவாங்க. நைட்டெல்லாம் அந்த குத்து விளக்கை வந்து அவையாமல் பார்த்துக்கிறதுக்கு ஆசாரியன் நியமித்தார்கள். இரவு எல்லாம் போட்டு ஆசாரியன் நியமித்தார்கள், அவையாமல் பார்த்துக்கணும். அதை ஒளிவெண்ணையை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. மூன்றாவது அடுத்தபடியாக பார்க்கும்போது தூபப்பீடம் அப்படிங்க பார்த்துட்ருக்கீங்க. தூபப்பீடத்தை பார்த்துட்ருக்கீங்க. நான்காவதாக லாஸ்ட் ஒன் உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க. எனவே இதுதான் வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்ததான காரியங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இத்தனை உபகரணங்கள் இருக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 2 6 இருக்குது இல்லைங்களா? எனவே 6 உபகரணங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த பலிப்பீடம் என்பது மனுஷனுடைய ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள், அதுவே புத்தியுள்ள ஆராதனை. பலிகள் என்பது முதலாவது உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு கொடுத்தால், கர்த்தருக்கு கொடுக்கும்போது ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பு, இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த தண்ணீரினாலே சுத்திகரிப்பை நாங்கள் தரோம். அதாவது இயேசுவின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். சுத்திகரிப்பு உண்டான ஒரு நபர் அவன் திருவிருந்துக்கு ஆயத்தமாக்கப்படுகிறான். தேவ சமூக தப்பத்தை அவன் புசிக்கிறதுனாலே அவன் திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு. எனவே வேதம் தான் வெளிச்சம். ஹல்லேலூயா. எப்படி அங்கே வெளிச்சத்தை அங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக குத்து விளக்கு இருந்ததோ அதே போல் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவுடைய வெளிச்சம் எது என்றால் வேத வசனம். ராமன் சொல்லுவோமா? வேத வசனம் தான் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும், வெளிச்சத்தை கொடுக்கும். வசனம் இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கும். வேதம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் இருளானவனாக இருப்பான். அவன்கிட்ட பல பணம், காசு, பொருள், அழகு, ஆஸ்திகள் எது இருந்தாலும் வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருளான ஒரு வாழ்க்கை. ராமன் சொல்லுவோமா? எனவே அந்த குத்து விளக்கு இன்று நமக்கு வேத வசனமாக தியானமாக இருக்க, வேத தியானமாக எரிஞ்சிட்டே இருக்கும். நைட்டு ஃபுல்லாக அது எரிஞ்சிட்டே இருந்தது. இந்த மாதிரி நம்ம எல்லோருமே சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான், அவன்
நீர்க்காலம் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன்தான் இலை உதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது மட்டும்தான் வாய்க்கும். ஆமென். எனவே யார் செய்வது வாய்க்கும்? அந்த வசனத்தை எப்பொழுதும் நமக்குள்ள எரிய விட்டு கொண்டே இருக்கிறவன் யாரோ அவன் செய்வது மாத்திரம்தான் வாய்க்கும். ஹல்லேலூயா. எனவே அதுக்கப்புறம் தூபப்பீடம் எதுக்கு? துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதற்காக. நம்ம எந்த நேரத்திலும் நாம் துதி பலியை ஏறெடுத்து கொண்டிருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். அடுத்தபடியாக இதை செய்கிற ஒருவன் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுகிற ஒருவன் இருப்பானால் அவனுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் பெறுகிற ஒருவர் இருப்பாரானால் அவர் திருவிருந்தை பெற வேண்டும். திருவிருந்தை வாங்கிக்கிற நீங்கள் எல்லாருமே வேதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக, அந்த வேதத்தை நம் வாழ்க்கையில் எரிய விட்டு கொண்டு கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஸ்தோத்திர பலிகளை நாம் எப்பொழுதும் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி செய்கிறவன் யாரோ அவன் பரலோகத்தினுடைய தொடர்பை பெற்றுக்கொள்கிறான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எனவே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், திருவிருந்தை பெறுகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேத தியானம், இது எல்லாமே மிக முக்கியமாக வேதாகமத்தில் இருக்கிறதான காரியம். சில இடங்களில் திருவிருந்தை வந்து கொடுக்க மாட்டாங்க. 6 மாதத்துக்கு ஒரு டைம் இருக்கக்கூடிய திருச்சபைகள் உண்டு. சில இடத்துல அப்பத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க, ரசம் கொடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய வந்து காரியங்கள் இருக்குது. ஆனால் நமக்கோ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, உங்கள் சபையில் வந்து மாஸ்கோட திருவிருந்து எடுக்கிறீங்க இல்லையா? பயபக்தியாக நம்ம திருவிருந்து எடுக்கிறோம். எனவே அதே சமயத்தில் நம்ம ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இதெல்லாம் செய்கிற ஒரு நபர் பரலோக உடன்படிக்கை செய்கிறான். அவன் நேரடியாக பரலோகத்தோடு தொடர்பில் இருக்கிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். எனவே நேரடியாக நீங்கள் கர்த்தரோடு பேசுகிற அளவிற்கு, நேரடியாக கர்த்தரோடு தொடர்பு இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இன்னும் நீங்கள் சுருக்கி பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த பரலோக தொடர்பு தான் நம்முடைய ஆவி. ரெண்டாவதாக அந்த வேத வசனமும் அந்த ராபோஜன பந்தியும் தான் நம்முடைய ஆத்துமா. நம்முடைய வசனம் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது இல்லைங்களா? ஆத்துமாவில் ராபோஜன பந்தி என்பது நம்ம வந்து பசிக்காக சாப்பிட்றது கிடையாது. பவுல் சொல்கிறாரு, ஒருவனுக்கு பசி உண்டானால் அவன் என்ன செய்யணும்? வீட்டிலே போஜனம் பண்ண கடவன். அன்றைக்கு என்ன செய்தாங்கன்னா, அந்த ராபோஜன பந்தியை சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பசிக்காக விருந்து மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பவுல் எச்சரிக்கும் போது சொல்கிறாரு, ஒருவனுக்கு பசி உண்டானால் அவன் வீட்டில் போஜனம் பண்ண கடவன். இது எதுக்குன்னா ஆத்தும ரீதியாக. இப்போ இயேசு அறியாத ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா இந்த கூட்டத்தில், இந்த அப்பத்தை புசித்து ரசத்தை பானம் பண்ண கடவன் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அவருக்கு பொறுத்தவரையும் அது என்னது? அவரை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா இது அது சாப்பிட்டா வந்து பசி அடங்கிடும், அது சாப்பிட்டா திருப்தியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ தான் கொடுக்குறாங்களே, அது எப்படிடா திருப்தி ஆகும்னு அவன் யோசிப்பான். ஆனால் அது நமக்கு தான் தெரியும், அது நம்முடைய ஆத்ம சமாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒன்று. ஆமே, நம்ம ஆத்மாவில் இணைந்திருக்கிற இந்த வசனம் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்கிறோமே, எந்த காலுக்கு தீபமாக இருக்குது, எந்த பாதத்தை வந்து அது வெளிச்சமாக இருக்குது அப்படி யோசித்து பார்த்தா அவங்கள பொறுத்தவரையும் அது எப்படி தெரியும்? முட்டாள்தனமாக தெரியும். நமக்கு தான் தெரியும், அதை வந்து ஆத்மா ரகசியம். ஆமென். அதனால தான் வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியமாக இருக்கிறது, அதை நேசிக்கிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு சரீரத்தை முதலாவது நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த ஆத்மாக்குள்ளாக நீங்கள் போகணும். ஆத்மாவுடைய அந்த உணர்வுக்குள்ளாக, அந்த ஆத்மா உணர்வு வரும்போது தான் அவங்க திருவிருந்து பெறுகிறார்கள். அந்த ஆத்மா உணர்வு வரும்போது தான் அவங்க வேதத்தை தியானம் செய்கிறார்கள். அது அவர்களை கொழுந்து விட்டு எறிய ஆரம்பிக்கிறது. இந்த ஆத்மாவில் இது இரண்டும் செய்கிற ஒரு நபர், அதாவது 3 உணர்வு ஸ்தோத்திர பலி 3ம் செய்கிற நபர் பரலோகத்தோடு நேரடியாக தொடர்பில் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த சத்தியமெல்லாம் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் நேரடியாக பரலோகத்தோட தொடர்பில் இருக்கும்படியாக. ஆமென். எனவே நேரடியாக நீங்கள் என்ன செஞ்சிடணும்? ஆண்டவரோடு தொடர்பில் இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவர் அண்டையிலிருந்து நேரடியாக எல்லாவற்றும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா?